ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான புஞ்சை நிலம் தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு லேண்டு சேல்ஸ் வீடியோனாலும் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே, லேண்டு விற்கிறது மற்றும் வாங்கிறது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோன்னு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீலை கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களோட யூஸுக்காக தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுன்ற ஆப்ஷனும் இருக்கும். சைடில் ரைட் சைடு சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் வீடியோ இப்போ தானே அப்லோட் பண்ணீங்க, அதுக்குள்ளே சேல்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நாள் 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது மாதிரி நீங்கள் எதுவும் தவற விடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆளுன்ற ஆப்ஷனே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணணும் இல்லை வாங்கணும் விற்கணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை என்னோடய நம்பர் தந்துட்டு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தாங்க, 100 ஏக்கரு ஒரே பவுண்ட்ரி தான். ஒரு இல்லைனா ஒரு 50 ஏக்கர் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டு தாங்க. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம், செய்யார், உத்திரமேரூர், மேல்மருவத்தூர், ஸோ இந்த சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டு தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரெட் சாயிலான மண், தண்ணி வளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கணுங்க எப்போவுமே. அதனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டாக இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட நோக்கம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 100 ஏக்கர் வேணுங்க நம்மளுக்கு. நம்ம நிறைய வீடியோ சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 100-150 ஏக்கர் இருக்குது. பட் ஆனால் அவங்க கேட்குற பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு 100 ஏக்கர் இல்லை இப்போதைக்கு சேல்ஸுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக யாருக்கிட்டனாவது ஒரு 100 ஏக்கர், 80 ஏக்கர், 50 ஏக்கர் நல்ல ரெட் சாயில் மண்ணோட புஞ்ச நிலமாக ஒரே பவுண்ட்ரியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட கிளைண்ட்டுக்கு தேவைப்படுதுங்க. மெயின் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வழி இருக்கணுங்க. நம்ம லேண்டுக்கு போகிறதுக்கு செப்பரேட் வழி இருக்கணும். அந்த வழி எஃப்எம்டி வழியாக இருக்கணும். அது மண் ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தார் ரோட் டச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் செப்பரேட் வழியாக இருக்கணும். மினிமம் அந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடி வழியாவது இருக்கணுங்க. மினிமம் 16 இல்லை 17 அடி வழியாவது இருக்கணும். அந்த ரோட்டோட வித்து சைஸு பார்த்தீங்கன்னா 16, 17 இல்லை 18 அடி சைஸ் இருக்கணுங்க. மண் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி செம்மண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப களிமண்ணாக இருக்கக்கூடாது. மினிமம் கொஞ்சம் செங்கோட்டு மண் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மண் மாதிரி இருந்தாலும் ஓகே தான், செங்கோட்டு மண்ணாக இருக்கணும், புஞ்ச லேண்டாக இருக்கணுங்க. லேண்டு மீடியேட்டர்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவங்க பவர் வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்டு வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி அப்படியே அட்ஜாயிண்ட்டாக ஒரு 150-200 ஏக்கர் வாங்கலாம். இல்லை ஒரு 50 ஏக்கர் இப்போதைக்கு ஸ்டார்டிங் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 30 ஏக்கர் வாங்கினா பின்னாடி ஒரு 150 ஏக்கர் வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு வாங்கலாம், கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அது மாதிரி இருந்தாலும் ஓகே தாங்க. நம்மளுக்கு தேவை மெயின் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் தாங்க. நம்ம காஞ்சிபுரம், உத்திரமேரூர், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், வந்தவாசி, திண்டிவனம், செய்யார், இந்த பவுண்டரியில் தாங்க நம்மக்கிட்ட கிளைண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு 6-7 லொக்கேஷனில் மினிமம் 30 ஏக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, 100 ஏக்கர் தான் வேணும் அப்படின்னு இல்லை. மினிமம் 30 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர், 150 ஏக்கர் இருந்தாலும் பரவாயில்ல.
ஸோ அது மாதிரி நல்லா கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணோட தார் ரோட் டச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, மண் ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, டாக்குமெண்ட்டில் வந்து கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கணுங்க. ஓனர் வந்து 2 பேராக இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட்டு கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரியாக இருக்கணும். ரொம்ப வந்து டா மாதிரி கோஸ் மாதிரி இல்லாமல் ஒரே பவுண்ட்ரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸில் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோ பொறுத்து வந்து ப்ரைஸ் மாறுங்க. இப்போ பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குன்னா யாருமே வந்து 10, 12, 13 கேட்க போகிறது இல்லை. கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மினிமம் ஒரு 12 லட்சம் 13 லட்சம் அது மாதிரி கேட்குறாங்க. ஏக்கரை வந்து 12 லட்சம் 13 லட்சம் அது மாதிரி, ஒரு சென்ட் வந்து 12,000 13,000 அது மாதிரி கேட்குறாங்க. நம்ம பைபாஸுக்கு நியர்பைலே இருக்குது. இப்போ வந்து மதுராந்தகத்தில் இல்லை வந்து மேல்மருவத்தூரில், உத்தரமேரூரில், காஞ்சிபுரத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு ஏக்கர் வந்து 16 லட்சம் இல்லை 17 இல்லை ஒரு 20 லட்சம் கூட ஓகே தாங்க. மினிமம் வந்து காஞ்சிபுரம், உத்தரமேரூர், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இந்த 4 சரௌண்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 16 இல்லை ஒரு 17 வரைக்கும் கூட கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை வந்தவாசி, திண்டிவனம், செய்யாறு, சேத்பேட்டு இந்த சரௌண்டிங்லாம் இருக்குன்னா ஒரு ஏக்கர் வந்து 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் அது மாதிரி இருந்தாலும் ஓகே தாங்க. நம்ம காஞ்சிபுரம், உத்தரமேரூர், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இந்த சரௌண்டிங்கில் இருந்ததுன்னா மினிமம் 15லேருந்து 20க்குள்ளே வரைக்கும் பார்க்கலாங்க. ஏக்கர் வந்து 20 லட்சம் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னல வந்தவாசி, செய்யாறு, திண்டிவனம் இந்த சரௌண்டிங்கில் இருந்ததுன்னா ஏக்கர் 12 லட்சத்துலேருந்து 15, 16, 17 வரைக்கும் பார்க்கலாங்க. மினிமம் 15 லட்சம் இருந்தாலும் ஓகே, இல்லை 20 லட்சம் இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் லேண்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாட்டி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்காங்க. பாருங்கள், யாருக்கிட்டனாவது வந்து 100 ஏக்கர் 50 ஏக்கர் 30 ஏக்கர் ஒரே பவுண்டரியே இருந்ததுன்னா செம்மண் மாதிரி தண்ணீர் வளம் வந்து தண்ணி கிணறு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் போர் போட்டால் தண்ணி வரும், கிணறு எடுத்தால் தண்ணி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கூட போர் கிணறு போட்டுப்பாங்க. ஸோ அதனால் தண்ணி வளமாக இருந்தால் போதும், வழி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும், டாக்குமெண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருந்தால் போதுங்க. பாருங்கள், யாருக்கிட்டனா அது லேண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளைண்ட் வந்து ரெடியாக இருக்காங்க, பார்ட்டி வந்து ரெடியாக இருக்காங்க. ஒரு அமௌண்ட் வந்து கட்டிட்டு அக்ரிமெண்ட் போட்டு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துலேயே பண்ணிப்பாங்க. அக்ரிமெண்ட்டு தான். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. லேண்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு ஓகேன்னா ஒரு 2 மாதம் அது மாதிரி டைம் கேட்பாங்க. பல்கான அமௌண்ட் கட்டிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. யாராவது இருந்தால் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சைட் விசிட் வந்து பார்க்குறேன். நம்ம ஓகேன்னா பார்த்து கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. ஸோ லேண்டு வந்து கொஞ்சம் செம்மண் அது மாதிரியாக பாருங்கள், கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள். ஒரு நல்ல டீல் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கையில் ஒரு 100 ஏக்கர் இருக்குது, ஒரு 50 ஏக்கர் 30 ஏக்கர் இருக்குன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன லொக்கேஷனில் இருக்குன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத் விலாக்ஸ்.